ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டெய்லி டின்னருக்கு தோசை இட்லின்னு சாப்பிட்டு போர் அடித்ததுனால இன்றைக்கி நான் ஆலு பராத்தா செய்யலான்னு முடிவெடுத்தேன். அதுக்கு நம்ம முதல்ல ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஆனியன் பல்பி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் அதை போடல. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம இங்கே பாயில்டு பொட்டேட்டோஸ் வச்சுருக்கோம் இன்னொரு சைடில், அதையும் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த கொத்தமல்லியை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்க போகிறோம். ஆலு மசாலா பண்ணுறதுக்காக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம், 1/2 டீஸ்பூன் சீரகம் அண்ட் 1/2 டீஸ்பூன் உரத் தாலும் போட்டிருக்கோம். இப்போ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கும் சேர்த்துக்கிறோம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஆலு மசாலாவுக்கு. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ நம்ம மீடியம் சைஸில் சாப் பண்ணியிருக்க ஆனியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறோம், கொஞ்சமாக உப்பு அண்ட் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி மாவை தின்னா நம்ம திரட்டிக்க போகிறோம். அதில் நடுவில் ஒரு ஹோல் மாதிரி செஞ்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆலு மசாலாவை ஒரு டீஸ்பூன் இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பால் எடுத்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே திரட்டி எடுக்கலாம். இது செய்யும்போது கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சால் நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளில வராமல் இருக்கும். 2 சைடும் மாவு போட்டு நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆலு பராத்தா செய்கிறதுக்காக ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திரட்டி இருக்க ஆலு பராத்தாவை அதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ அதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். இப்போ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஆலு பராத்தாஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனல் அவுட்புட் ஆஃப் ஆலு பரோட்டா இப்படி தான் வந்துச்சு. கொஞ்சோண்டு கீ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.